குரு பார்க்குற 3 இடங்கள் 8, 10, 12ஆம் இடங்களை மேஷ ராசிக்கு குரு பார்க்குறாரு. 8ஆம் இடத்துக்கு விழக்கூடிய குரு பார்வைங்கிறது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு அளவுகோலில் சொல்லுவோம் இல்லையா? அளக்கவே முடியாத அதிர்ஷ்டம்னா என்னென்னா 8. 8 வந்து ஜோதிடமே என்ன சொல்லணும்னா அன்பிரடிக்டபிள். லாட்ரி ஒருத்தருக்கு விழுதுன்னா 8ஆம் இடம் வலுவாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 10 ரூபாயை போட்டு 100 ரூபாய் எடுக்கிறாருன்னா அதுக்கு 8ஆம் இடம். ஒன்றுமில்லை, நம்ம சம்பாதிக்கிறோம், 10 ரூபா கையில் வருதுன்னா அது வேறு. ஒன்றுமே செய்யாமல் இருந்துட்டு 10, 20ன்னு கையில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்பாராத அதிர்ஷ்டம். திண்ணையில் இருந்தவங்களுக்கு திடுக்குன்னு வந்ததா யோகங்கிற பழமொழியெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி வந்ததுன்னா 8ஆம் இடம். அப்பேற்பட்ட 8ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை விழும்போது மேஷம் என்ன செய்யணும், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். கொஞ்சம் ஒரு ஃபினான்ஷியல் நாலேஜ் இல்லைனாலும் என்னங்கிறத கற்றுக்கிட்டு அல்லது ஒரு எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு பணத்தை நல்லா பிரித்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதன் மூலமாக ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது வரும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கிறது கிடைக்கிறதுனால நமக்கெல்லாம் இது கிடைக்குமா அப்படின்னு யோசிக்காமல் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கொஞ்சம் கதவை தட்டி பார்க்கணும். டக்குன்னு திறந்துடும் நம்ம லக்குக்கு. ஸோ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை விடுறது சிறப்பு. குருவுடைய இன்னொரு பார்வை 180 டிகிரியில் சமசப்தமாக விழுற பார்வை வந்து 10ஆம் இடத்துக்கு விழுதுங்க. ஸோ 10ல் விழக்கூடிய குரு பார்வை என்ன பண்ணோம்னா தொழில் மேன்மையை கொடுக்கும். ஸோ தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு போகிறது, புதுசாக தொழில் தொடங்குறது, இதெல்லாம் மேஷராசிக்காரங்க பண்ணுவாங்க. 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை விழுது. இங்கே சனி ஏற்கனவே உட்காந்துருக்கிறாரு. அப்போது வீண் விரயம்னு வந்துட்டு இருந்தது, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நிறைய ஆகிட்டு இருந்தது. 100 ரூபா இருந்ததுன்னா 200 ரூபா செலவாச்சு, அதெல்லாம் குறைய போகுது குரு பார்வையினால். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 மகத்தான இடங்களை குரு பார்த்து நல்ல பலன்களை மேஷராசி கொடுக்குறார்.